ரஜினிகாந்தின் கண்டனத்திற்கு பணிந்து ஆதவ் அர்ஜுனா பல்டியடித்திருப்பதின் பின்னணி வெளியாகியுள்ளது. பிரபல லாட்டரி அதிபர் மருமகன் என்கிற அடையாளத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு அரசியல் களத்துக்குள் புகுந்த ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டே திமுகவை விமர்சித்ததன் மூலம் பிரபலமடைந்தார். அதன் பிறகு கட்சித் தலைவர் திருமாவளவனின் நடவடிக்கை பாய தமிழக வெற்றிக் கழகத்தில் அடைக்கலமாகியிருக்கிறார். ஒரு சில வருடங்கள் மட்டுமே அரசியல் அனுபவம் கொண்ட ஆதவ் அர்ஜுனா அகில இந்திய தலைவர் போல கம்பு சுற்றுவார். எதிர்ப்பு கிளம்பினால் உடனே பல்டி அடிப்பார். இப்படிதான் கரூர் சம்பவம் தொடர்பாக ட்விட்டர் பதிவை எழுதி அது சர்ச்சையானதை தொடர்ந்து பயந்து போய் அதை நீக்கினார். இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது ரஜினி தொடர்பான அவரது சர்ச்சை பேச்சும் அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. ரஜினிகாந்தை தாழ்த்தி பேசி தனது தலைவர் விஜயிடம் பாராட்டு வாங்க நினைத்தவருக்கு பின் விளைவுகள் மோசமாக இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போதும், ரஜினி ரசிகர்கள் போஸ்டர் ஒட்டிய போதும் மன்னிப்பு கேட்காத ஆதவ் அர்ஜுனா ரஜினியிடமிருந்து கண்டன அறிக்கை வந்த பிறகு கலங்கி போயிருக்கிறார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்கிற ஒற்றை வரி அவரை மட்டுமல்ல, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயையும் சேர்த்து பயமுறுத்தி இருக்கிறது. ரஜினி வாய்ஸ் என்பது அரசியலில் மிகவும் பிரசித்தி பெற்றது என்பது கால் நூற்றாண்டு கால அரசியலை கவனித்தவர்களுக்கு நன்கு தெரியும். அப்படித்தான் இந்த ஒற்றை வரியும் விஜய்க்கு எதிராக அமையும் என்றும், ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக களமிறங்க போகிறார்கள் என்றும் பரபரப்பாக பேசப்பட்டது. இதன் பின்னணியில்தான் விஜயின் கட்டளைக்கு ஏற்ப ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆதவ் அர்ஜுனா என்கிற ஒரு தனிநபர் போதும் தமிழக வெற்றிக் கழகத்தை பின்னுக்கு தள்ளுவதற்கு என்று ஏற்கனவே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் அடக்கி வாசிக்க வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுகிறது.